நடிகை சரோஜா தேவியின் உடல் சொந்த கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த கன்னடத்து பைங்கிலி காற்றில் கரைந்துள்ளது. தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் என பல்வேறு மொழிகளில் நடித்து நடிப்பில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருந்த நடிகை சரோஜா தேவி நேற்று காலமானார். 87 வயதான நிலையிலும் சரோஜா தேவியின் கண்கள் இரண்டும் நல்ல நிலையில் இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கண்கள் தானம் செய்யப்பட்டன. குறிப்பாக பார்வை பிரச்சனை உள்ள 2 குழந்தைகளுக்கு கண்கள் பொருத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வாழ்வின் இறுதி நொடியிலும் தனது கண்களால் மற்றவர்களுக்கு பார்வை கொடுத்து சென்றிருக்கிறார் சரோஜா தேவி என்றும் பலரும் புகழாரம் சூடி வருகின்றனர். அவரது மறைவை தொடர்ந்து திரையுலகினர் உட்பட அரசியல் தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் சரோஜா தேவி வசித்து வந்த மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்ற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அஞ்சலி செலுத்தினார். இதன் பிறகு இறுதி சடங்குகள் அனைத்தும் வீட்டில் வைத்தே முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ராம்நகர் மாவட்டத்தில் உள்ள சென்னப்பட்டனாவுக்கு அருகில் உள்ள தசவாரா கிராமத்திற்கு சரோஜா தேவியின் உடல் கொண்டு வரப்பட்டது. அப்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஒன்று கூடி சரோஜா தேவிக்கு அஞ்சலி செலுத்தியபடி இருந்தனர். ஏராளமான பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு தசவாரா கிராமத்தில் உள்ள சரோஜா தேவியின் தோட்டத்தில் அவரது சமுதாய முறைப்படி சடங்குகள் நடந்தன. அரசு மரியாதையுடன் சரோஜா தேவியின் உடலை நல்லடக்கம் செய்ய திட்டமிட்ட நிலையில் 21 குண்டுகள் முழங்க அரசு தரப்பில் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் சரோஜா தேவியின் உடல் மேல் தேசிய கொடி போர்த்தப்பட்டிருந்த நிலையில் இறுதி நிமிடங்களில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். உற்றார் உறவினர்கள் அனைவரும் மரியாதை செலுத்திய நிலையில் சரோஜா தேவியின் உடல் அவரது தாயின் சமாதிக்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. தாயின் மடியில் உறங்குவது போல அம்மாவின் சமாதி அருகிலேயே உறங்க சென்றுள்ளார் சரோஜா தேவி. அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.